பல பலன்களை அருளும் வைகாசி பிரம்மோற்சவ விழாக்கள். கோவில்களில் நடத்தப்படும் பிரம்மோற்சவ விழாக்களில் இதுவும் ஒன்று என்பதாகவே பலரும் நினைக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் முக்கியமான விழாக்களில் மட்டுமே கலந்து கொள்கிறார்கள். மற்ற விழாக்களை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. ஆனால் உற்சவம் என்பதே உலக மக்கள் அனைவருக்கும் பலம் தரக்கூடிய முக்கியமான விழாவாகும். உத் கூட்டல் சவம். இதில் சவம் என்பது தோற்றத்தை குறிக்கும். தாயின் கருவறையிலிருந்து குழந்தை வெளிவருவதை பிரசவம் என்கிறோம். அதே போல் எல்லாம் வல்ல பரம்பொருளின் சக்தி ஆலயத்தின் கருவறையில் மூலமூத்தமாக எழுந்தருளியுள்ளது. அப்படி மூலமூத்தமாக இருக்கிற இறைவனை உற்சவரின் திருமேனிக்கு எழுந்தருள செய்து உலக நன்மைக்காக கோவிலிலிருந்து சுவாமி வீதியுலா வருகிற வைபவமே உற்சவம். உற்சவங்கள் ஒரே ஒரு நாளிலும் முடியும். அதிகபட்சமாக 27 நாட்கள் வரையும் நீண்டிருக்கும். எனினும் பெரும்பாலான ஆலயங்களில் 9 நாட்கள் நடைபெறும் உற்சவமே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இந்த 9 நாள் உற்சவத்தை சௌக்கியம் என்று குறிப்பிடுவர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு தீர்த்தவாரி. அந்த நாளில் புண்ணிய நதிகள் அனைத்தையும் தீர்த்தங்களாக ஆவாகனம் செய்து அனைத்து ஜீவராசிகளையும் அஸ்தர தேவரில் எழுந்தருள செய்வார்கள். அப்போது நாம் தீர்த்த நிலையில் நீராடி கரைக்கு வரும்போது மிக சிலிர்ப்புடன் இறையனுபூதி கிடைக்கும் என்கிறார் மாணிக்கவாசக பெருமான். மாத பிரம்மோற்சவ விழாக்களில் கலந்து கொண்டு வழிபட இயற்கை சீற்றங்கள் குறையும், பசுமை கொளிக்கும், உலகில் அமைதி நிலவும், குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிகொள்ளும், சகல செல்வங்களும் பெருகும் என்பது ஐதீகம்.